Hello friends, welcome to Sparkos channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட கட் ஆஃப்க்கு எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும்னு பார்க்கலாம். நீங்க இன்னும் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வருதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் டயர் 1 டயர் 2 காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரீஜன்ல தான் நிறைய இருக்கு. இப்போ அந்த ரீஜன்ல இருக்க காலேஜஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 190+ இருக்குன்னா நீங்க கண்டிப்பா வந்து டாப் 3 காலேஜஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படியே இல்லைனா டாப் 5 காலேஜஸ்ல ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் கோட்டாலே. இப்ப யாரெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க்கு முன்னாடியே ஜாயின் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு 130 கீழே இருக்கீங்க, உங்களால மேனேஜ்மெண்ட்ல டொனேஷன் கட்ட முடியுமா ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம கண்டிப்பா கவுன்சிலிங்லயே ஓரளவுக்கு நல்ல காலேஜ் 130 மேல இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல காலேஜை வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு நிறைய வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு. அது நம்ம வீடியோஸும் போடுவோம். அண்ட் நம்ம கவுன்சிலிங் கெரியர் கைடன்ஸும் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு, மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து 180 to 190 இந்த ரேஞ்சில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப் 15 காலேஜஸ்க்குள்ள வந்து நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்லயே வந்து கண்டிப்பா வந்து எடுத்துடலாம். கவர்மெண்ட் கோட்டாலே வந்து டாப் 15 காலேஜஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ரீஜன்ல. இப்போ வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டால போறதுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இயர்லி 27,000 வந்து கம்மியாகும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் நிறைய இருக்கும். காலேஜ்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க இதே மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எதுவுமே கிடையாது. நீங்க பிளஸ் டொனேஷனும் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரிஃபர் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் கோட்டாலேயே எல்லாருக்கும் காலேஜஸ் கிடைக்கும். நல்ல காலேஜஸ் கிடைக்கிறது முக்கியம் கிடையாது, நீங்க அங்க போய் எப்படி படிக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். அதனால வந்து நீங்க ஒரு ஆவரேஜ் காலேஜ்ல படிச்சுமே உங்களோட கெரியர் சூப்பரா இருக்கிறதுக்குமே உங்க கையில தான் இருக்கு. அதனால நீங்க டொனேஷன் கட்டியும் மேனேஜ்மெண்ட் போயும் வந்து நிறைய பேரண்ட்ஸும் வந்து வேஸ்ட் பண்றாங்க டொனேஷன் எல்லாம் பே பண்ணி. கொஞ்சம் வந்து ஒருவேளை ரொம்ப கட் ஆஃப் கம்மியா இருந்ததுன்னா மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்ப அடுத்தது இந்த 170 to 180 வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சிஎஸ்சி ஐடி ஏஐடிஎஸ் நிறைய பேர் வந்து எடுத்துருவாங்க. இப்ப நல்ல டாப் 20 காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில் இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா நிறைய சீட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அதிகமா கட் ஆஃப் எடுத்தவங்க இந்த ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க, சில பேர் எடுப்பாங்க. இப்ப நீங்க 170 to 180 நல்ல கட் ஆஃப் தான் இதுவுமே. இருந்தாலும் வந்து நீங்க நல்ல காலேஜஸ்ல படிக்கணும்னா இந்த ட்ரிபிள்இ, இசிஇ மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நல்ல காலேஜஸ்ல படிக்கலாம். இப்ப நீங்க 160 இருக்கீங்க, 160 to 170 வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 150 to 170 இந்த 20 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது ஹெவி காம்படிஷன் இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணலாம் வந்து கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கரெக்டா வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்ன்றதுல தான் இருக்கு. அதை எப்படி நம்ம காலேஜஸ் சூஸ் பண்றோம், எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோம்ன்றதுதான் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டாப் 50 காலேஜஸ்க்குள்ள கிடைக்க சான்ஸ் இருக்கு. டாப் 50 to 60 காலேஜஸ்ல ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், டீசென்டான டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணணும் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் போறது நம்ம வீடியோஸும் நிறைய இதுக்கப்புறம் போடுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். நீங்க கால் பண்ணியும் கேட்கலாம், இல்ல மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு டாப் காலேஜஸ் இப்ப நான் சொல்றேன் இந்த டாப் 50 டாப் 100 இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்க்கு இந்த லிஸ்ட்டும் வந்து நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ற வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நம்ம வெப்சைட்ல நீங்க கட் ஆஃப் கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுலயே காலேஜ் ப்ரெடிக்டரும் இருக்கும். நீங்க கட் ஆஃப் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ஷோ காலேஜஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்ன்றது சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி சும்மா அது கொடுக்கும். இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குன்றது அதையும் நீங்க சும்மா பார்த்துக்கோங்க வெப்சைட்ல போயிட்டு. உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருந்தாலும் பாருங்க. இப்போ வந்து 150 கீழே இப்போ ஒரு 130 to 150 இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ்ல பெரிய காலேஜ்ல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. நம்ம வந்து போய் சொல்ல முடியாது நல்ல காலேஜ்ல கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பிலோ ஆவரேஜ் காலேஜ்ல கிடைக்கும். ஆனா ஆவரேஜ் காலேஜஸ்ல கிடைக்க சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா வந்து இப்ப அந்த 150 மேல கட் ஆஃப் இருக்கவங்க இந்த நல்ல காலேஜை சூஸ் பண்ண மிஸ் பண்ணாங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் போட போறோம். அதெல்லாம் தொடர்ந்து பாருங்க. சில தப்புகள் பண்ணாங்கன்னா இந்த 130 to 150 இருக்கவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி தப்பு பண்ணாலும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜான காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். கவர்மெண்ட் கோட்டாலே ஜாயின் பண்ண முடியும். அது என்னென்ன காலேஜஸ் எப்படின்றத நான் வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்றேன். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸையும் நீங்க தொடர்ந்து பார்க்கணும், எல்லா வீடியோஸையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம சேனல் இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.
அண்ட் கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படுனா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க.